Hi friends, IPL 2025 match number 26 LSG vs GT match. So Saturday double header 12th April அன்னைக்கு ரெண்டு மேட்ச் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா LSG vs GT இந்த மேட்ச் தான் 3:30க்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா LSG ஹோமில் ப்ளே பண்ணுறாங்க. ஏக்னா ஸ்டேடியம் லக்னோவில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ முழுக்க பிச்சு ரிப்போர்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் எல்லாமே பார்த்துலாம். நம்ம டெய்லி சொல்லக்கூடிய ஸ்டாட்ஸ் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு எல்லா மேட்சுமே. ஸோ ஸ்டாட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். சில மேட்சஸ் ஸ்டாட்ஸுக்கு அப்பாற்பட்டு போகும். மேட்சுக்கு மேட்ச் பிச்சுன்றதை வேற மாற்றி கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு மேட்ச் ரெட் சைல், ஒரு மேட்ச் பிளாக் சைல். ஸோ கடைசியில் லைன் அப் வந்ததுக்கப்புறம் எந்த பிச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னு டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதை பார்த்து டீம்ஸ்ன்றதை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மேட்ச் நடந்திருக்கு ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்கோர் 160+, ஃபர்ஸ்ட் பேட்டிங் 8 டைமும், செகண்ட் பேட்டிங் 7 டைம் வின் பண்ணியிருக்காங்க. அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிளாக் சைல் பிச்சு தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லக்னோ பொறுத்த வரைக்கும் பிளாக் சைல் பிச்சு தான். யாருக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும், அப்புறம் முக்கியமாக அந்த ட்ரிக்கி பவுலர்ஸ், அதாவது ஒரு வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸு, ஸ்லோ பவுன்சரு, அதுக்கப்புறம் வந்து கட்டர்ஸு. ஸோ இந்த மாதிரி பவுலிங் ட்ரிக்கி பவுலர்ஸ்க்கு வந்து வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் எம்ஐ vs எல்எஸ்ஜி மேட்ச் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ எம்ஐயில் ஹர்திக் பாண்டியா மட்டும் 5 விக்கெட்டுன்றதை பிக் பண்ணார். ஏன்னா அவர் வேரியேஷன் அதிகமாக போட்டார். எல்லா பேட்டர்ஸுமே ஸ்லோ பால் போட்டு ஸ்லோ பவுன்சரை போட்டு டிசீவ் பண்ணி விக்கெட்டுன்றதை சூப்பராக பிக்குன்றது பண்ணார். பட் எல்எஸ்ஜி நல்லாவே ஹிட் பண்ணாங்க. 200 ரன் கிட்ட போச்சு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் செம்மையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம மேட்ச் அனலைஸ் அப்போ பேசிடலாம். இப்போ ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 150 கீழேயும், 3 மேட்ச்சில் 169 வரைக்கும், 3 மேட்ச்சில் 189 வரைக்கும், 5 மேட்ச்சில் 190+ போயிருக்கு. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170+ன்றத ஸ்கோரை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா போகும். மினிமம் 6 விக்கெட் 7 விக்கெட் ஆச்சும் விழுகும். அட்லீஸ்ட் 5 விக்கெட் ஆச்சும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரொட்டேட்டிங் பேட்ஸ்மேன்ஸ்க்கு இந்த கிரவுண்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அவங்க ரொட்டேட் பண்ணி ரன்ஸுன்றதை எடுத்துடுவாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ஸ்க்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபுளாக இருக்கும். நம்ம அதை பற்றி பேசலாம். பவுலிங் ஸ்டாட்ஸ் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 மேட்ச்சில் பேசர்ஸ் 120 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 69 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காங்க. ஸோ டபுள் மடங்கு இருக்குது. ஏன்னா டெட் பவுலிங் அண்ட் ஏர்லியராகவும் விக்கெட்ஸ்ன்றது விழுந்திருக்கு. பட் எல்எஸ்ஜி ஓப்பனர்ஸ் வந்து லாஸ்ட் 2 மேட்சை ஏர்லியர் விக்கெட்ன்றது விழுகலை. ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க மார்க்ரமும் மிச்சல் மார்ஸும். ஸோ நம்ம அதை பற்றி மேட்ச் அனலைசிஸ் அப்போ பேசலாம் இன்னும் தெளிவாக. ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ், மார்க்ரம், நிக்கோலஸ் போரான், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், சாதுல் தாகூர், திக்பேஷ் ரவி, ஆவேஸ் கான், ஆகாஷ்தீப், ரவி பிஷ்ணாய். ஸோ ரவி பிஷ்ணாய் வந்து 12th பிளேயராக உள்ள வருவார். இப்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா அப்துல் சமாத் உள்ள ப்ளே பண்ணுவார். பவுலிங் பண்ணால் ரவி பிஷ்ணாயும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் மாறிப்பாங்க அப்துல் சமாதும் ரவி பிஷ்ணாயும். ஸோ இதுதான் வந்து இம்பாக்ட் பிளேயருக்கான ஒரு ரூல்ஸு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிள் பிளேயிங் 11 இதில் 12th பிளேயர் யார் வந்து பார்த்தீங்கன்னா யாரை வேணால் கொண்டு வரலாம். ஏன்னா ஜிடி போன மேட்ச் பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மாவுக்கு பதிலாக அர்ஷத் கானை உள்ள பிளேயிங் 11ல் ப்ளே பண்ண வச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுக்மன் கில், பட்லர், சாய் சுதர்சன், ஷாருக் கான், ராகுல் டிவட்டியா, ருதர்ஃபோர்ட், ரஷீத் கான், சாய் கிஷோர், சிராஜ், அர்ஷத் கான், பிரசித் கிருஷ்ணா. ஸோ இதுதான் வந்து உங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11ஆக இருக்கும். ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா 12th பிளேயராக லாஸ்ட் மேட்ச் குல்வன் கெஜ்ரோலியான்ற ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமராக யூஸ் பண்ணாங்க. ஸோ அவர் ஒரு விக்கெட்டுன்றது பிக் பண்ணாங்க. ஆர் ஆல் அவுட் ஆகி. ஸோ முழுக்க ஜிடிக்கு ஃபேவரான ஒரு மேட்சாக போச்சு. பட் இந்த மேட்ச் அப்படி இருக்க சான்சஸ் இல்லை. ஏன்னா எல்எஸ்ஜியுமே செம்ம ஃபார்ம்லன்றது இருக்காங்க. வேரா ஃபேண்டசியை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப். இதில் 1 பிளேயர் ஃபேண்டசி இருக்குது. ஸோ டியோ மேட்ச்க்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளேயர் கொடுத்துருவாங்க, பேட்டர் அண்ட் பவுலிங் செட்டுன்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டான பிளேயராக இருக்கட்டும், இல்லை ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயராக இருக்கட்டும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஹெட் டு ஹெட், ஹெட் 3 ஹெட் எல்லாமே இருக்குது. ஒரு சூப்பரான 1 பிளேயரை செலக்ட் பண்ணால் போதும், நல்ல ப்ராஃபிட்ன்றது பார்க்கலாம். கரெக்டான பிளேயரை செலக்ட் பண்ணாவே போதும். இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்க பிளேயர் சாய் சுதர்ஷன் தான். ஸோ அப்படின்றப்ப நிக்கோலஸ் போரானுக்கு இந்த பிச்சில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிக்கோலஸ் போரான் கூட போக நீங்கள் ரிஸ்கியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சுக்மன் கில்ல கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஆப்பரண்ட் யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளேயரை சூஸ் பண்ணி நீங்கள் பிளேயர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா, இதில் இருக்கக்கூடிய பவுலர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப சாய் கிஷோர் வந்து ஒரு சூப்பர் பவுலர். ஸோ விக்கெட் எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்குன்னா அப்போ நீங்கள் சாய் கிஷோரை கிளிக் பண்ணி பிளேன்றது பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸும் கிடையாது. ஒரு சூப்பரான ஆப், நல்லா ப்ராஃபிட்டாக போகும். அதேமாதிரி நீங்கள் 2 பிளேயர் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணணும் அப்படின்னா டியோ ப்ரோவில் போய் ப்ளே பண்ணிக்கலாம். அதில் 2 காம்பினேஷன், அதாவது மிச்சல் மார்ஸ் அண்ட் ஆவேஸ் கான் அப்படி நீங்கள் பிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை ஜாஸ் பட்லர் அண்ட் முகமது சிராஜ் இந்த மாதிரி 2 பிளேயர்ஸை கம்பேர் பண்ணியும் பிக் பண்ணியும் நீங்கள் ப்ளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி 2K டேக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸ் தருவாங்க, நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். 1 பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணனால நமக்கு ப்ராஃபிட்ன்றதுமே நல்லாக வரும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே ஹெட் டு ஹெட் வென்யூ ரெண்டுலேயுமே ஒரு சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது கிடையாது. எல்லாம் தனித்தனியாக ஸ்டாட்ஸ்ன்றது வச்சுருக்காங்க.
ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு ஸ்டாட்ஸுமே இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா நான் நோட் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ சாய் சுதர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயர். இந்த பிச்சு வந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இந்த ரொட்டேட்டிங் பேட்ஸ்மேன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றப்போ சாய் சுதர்ஷன் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய பிளேயர், லாங் இன்னிங்ஸ் போகக்கூடிய பிளேயர். பாலுக்கு பால் ஆடி இருந்தாலும் அதுக்கு பால் ரன்னை இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொண்டு போயிடுவார். ஸோ சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் இருக்குது. அதே மாதிரி ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த வென்யூவில் LG கூட. அந்த மேட்ச்சில் ஒரு 31 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்லையும் சரி வென்யூலும் சரி நமக்கு 31 ஆவரேஜ்ன்றது வந்துடும் சாய் சுதர்ஷன். அதே மாதிரி சுக்மன் கில் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் வெறும் 20 ஆவரேஜும் ரொம்ப லோவாக இருக்குது. ஆனால் வென்யூவில் 20 ஆவரேஜும் ரொம்ப லோவாக இருக்குது. ஆனால் ஹெட் டு ஹெட்டில் 56 ஆவரேஜ் வச்சிருக்காரு. நான் எகெயின் சொல்லிடுறேன், ஹெட் டு ஹெட்டில் இந்த டீமுக்கு எகெயின்ஸ்டாக LGக்கு எகெயின்ஸ்ட்னா 56 ஆவரேஜும் இந்த வென்யூவில் தான் 20 ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ வென்யூ ஆவரேஜ் லோவாகவும் ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் அதிகமாக இருக்காரு. அதே மாதிரி ஆயுஷ் பதோனி வந்து பார்த்தீங்கன்னா லக்னோன்னு வந்துட்டா எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸ்னு அதிகமாக வச்சிருப்பாரு. ஸோ ஆவரேஜ்ன்றது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 30+ ஆவரேஜ்ன்றது இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் அது ரொம்ப ரன்ஸ்ன்றது ஸ்கோர் பண்ணுறாரு. அது ஒரு செகண்டரி ஸ்டாட்ஸ்மே இருக்குது ஆயுஷ் பதோனிக்கு. நான் மேட்சுக்கு மேட்ச் சொல்லிட்டு இருக்கேன், LG ப்ளே பண்ணுறப்பெல்லாம் ஆயுஷ் பதோனி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டே இருக்காரு. நானும் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்ரம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே 25 கிட்ட ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் ஒரு 25 ஆவரேஜும் இது கிரவுண்ட்லேயே ஒரு 30 ஆவரேஜும் இருக்குது. ஸோ ஒரு டீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது மார்க்ரம்க்கு இருக்குது. பட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சூப்பராக போயிட்டு இருக்காங்க. மார்க்ரம் எகெயின் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ளே கொடுக்கலாம். போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குட் பேட்டிங் பிச்னால ஒரு ஹிட்டிங் எபிலிட்டியோட ஆடினார் ஸ்டார்டிங்கில். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அது பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனு. ஸோ அப்படின்றப்ப நிறையா பால் ஸ்ட்ரைக் எடுத்து நிறையா லாங் இன்னிங்ஸ் போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஏன்னா MI மேட்ச் லாஸ்ட் மேட்ச் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்ரம் 53 ரன் அடிச்சாரு. ஸோ மிச்சல் மாஸ் அந்த பக்கம் ஹிட் பண்ண மார்க்ரம் ஸ்லோ ஆடி இன்னிங்ஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் நல்லா ப்ளே பண்ணார் மார்க்ரம். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிங்க. பட்லர் பார்த்தீங்கன்னா விக்கெட்ன்றது எடுத்திருக்காங்க LG பிளேயரு. ஸோ ஹெட் டு ஹெட் ஆவரேஜ்ன்றது கம்மியாக இருக்குது. ஸோ 20 தான் இருக்குது. இந்த வென்யூவில் ஒரு 22 அந்த மாதிரி தான் ஆவரேஜ்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட்லருக்கு விக்கெட்ன்றது எடுத்திருக்காங்க ஹெட் டு ஹெட்டில். இந்த வென்யூவில் ஒரு 25 ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க. டீசென்ட்டு தான், இது பரவாயில்லாத ஸ்டாட்ஸ் தான். மேபி ஒரு வென்யூலனால 30 ரன் போகலாம். பட் ஹெட் டு ஹெட்டில் விக்கெட்ன்றது எடுத்திருக்காங்க பட்லரை. ஸோ ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் ஒரு 11 மேட்ச்சில் 18 விக்கெட்டும் வென்யூவில் 5 மேட்ச்சில் 6 விக்கெட்டும் அந்த மாதிரி ஸ்டாட்ஸ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ ரஷீத் கானுக்கு சூப்பர் டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் வந்து ஃபார்முக்கு வந்துட்டார். ரஷீத் கானோட செகண்டரி ஸ்டாட்ஸையும் நம்ம பார்க்கலாம். அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிக்கோலஸ் புரானுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஹெட் டு ஹெட்லேயும் வென்யூலையும் ரெண்டுலையுமே 22 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பயங்கரமாக ஆடினார். ஏன்னா அந்த பிச்சு வந்து பயங்கரமான ஒரு பேட்டிங் பிச்சாக இருந்துச்சு. ஸோ வந்தவங்க எல்லாருமே வந்து ஹிட் பண்ணாங்க. ஸோ நிக்கோலஸ் புரான் செம்மையாக ஹிட் பண்ணார். அதேமாதிரி ரசலுமே அது பாலை போட்டு கொடுத்தாரு நிக்கோலஸ் புரானுக்கு. ரொம்பவுமே ஒரு ஒஸ்டான பவுலிங் தான் போட்டார் ரசல். ஸோ பேட்டிங் பிச்சு செம்ம ஒரு பேட்டிங், அதனால பயங்கர ஒரு மான்ஸ்டர் ஹிட் பண்ணார் நிக்கோலஸ் புரான். பட் இந்த பிச்சு அப்படி இருக்காது. ஹர்திக் பாண்டியா இதே பிச்சில் MI கூட ப்ளே பண்ணுறப்போ ஒரு ட்ரிக்கி பால் ஸ்லோ பவுன்சர் போட்டு டிசீவ் பண்ணி நிக்கோலஸ் புரானை விக்கெட்ன்றது எடுத்துட்டாரு. அப்படின்றப்போ எகெயின் பிரசித் கிருஷ்ணா மிடில் ஓவரில் போடுவார், கொஞ்சம் வேரியேஷன்ஸும் போடுவார். அப்படின்றப்போ அவருமே கொஞ்சம் ட்ரிக்கி பவுலர் தான். அப்படின்றப்போ பிரசித் கிருஷ்ணா நிக்கோலஸ் புரானை எகெயின் டிசீவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது பிச்சில் போட்ட பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பிச்சை மாற்றிட்டாங்க இல்லை LG லக்னோ வந்து எகெயின் பயங்கரமான அந்த KKR ஈடன் கார்டன்ஸ் மாதிரி பிச்சை மாற்றி விட்டாங்க லாஸ்ட்டில். அப்படின்றப்போ நம்ம டெலிகிராமில் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி டீம் மட்டும் பிக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு லாஸ்ட் மேட்ச் யூஸ் பண்ண பிச்சு பிளாக் சைல் பிச் தான். ஸோ இதுவுமே அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். திக்வேஷ் ரதியை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் 2 மேட்ச்சில் 3 விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ திக்வேஷ் ரதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லோ பர்சன்ட் பிக்காக இருப்பார். ஸோ நான் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி RCBயில் இவரை சொல்லியிருந்தேன், விப்ராஜ் நிகம் வந்து நான் ஒரு நல்ல லோ பர்சன்ட் பிக்காக சொல்லியிருந்தேன். அபிஷேக் பொரேல சொல்லியிருந்தேன். பட் அபிஷேக் பொரேல வந்து நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் மட்டும் பிக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் பேட்டிங் ஆவரேஜ் சுத்தமாக இல்லை. அதே மாதிரி அவுட் ஆகிட்டார். விப்ராஜ் நிகம் சூப்பர் லோ பர்சன்ட் பிக்காக பெர்ஃபார்ம்ன்றது பண்ணார். எஸ்தயாளுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இருந்துச்சு. பட் கேட்ச்ன்றதை ட்ராப் பண்ணிட்டார் ரஜத் படிதார். மேட்சையும் விட்டுட்டார். ஸோ KL ராகுலுக்கு கேட்சை விட்டால் அவர் சும்மா விடுவாரா? அவருக்கு ஏற்கனவே ஹை ஸ்டாட்ஸ் அண்ட் அவர் பெங்களூர் பாய் வேறு. அப்படின்றப்போ அந்த கேட்சை பிடிச்சிருந்தா மேபி RCBக்கு வந்து ஃபேவரபுளாக இருந்திருக்கலாம் மேட்ச்சு. அந்த கேட்சை விட்டாங்க. அப்போயே வந்து கமெண்ட்ரிலையும் சரி எல்லாமே முடிவு பண்ணியிருப்போம், மேட்ச்ன்றது முடிஞ்சிச்சு அவ்வளோதான்னு. ஸோ டெல்லி வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. கேட்ச்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இருக்க IPL இந்த சீசனில் கேட்ச்ன்றது எக்கச்சக்கமாக ட்ராப்ன்றது பண்ணுறாங்க. ஏன்னா CSK பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கேட்ச் ட்ராப்ஸு நடந்துச்சு. அதுவுமே நிறையா திருப்பு முனைகளை கொண்டு வருது மேட்சஸில். ஸோ நம்ம ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தோம்னா சிராஜுக்கு ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது, 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிற ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அதேமாதிரி சாய் கிஷோருமே ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. பிரசித் கிருஷ்ணாவும் ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு இவங்க கூட. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா GT பவுலர்ஸ் எல்லாருமே LG கூட நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது வச்சுருக்காங்க. பட் LG பிளேயர்ஸ் பவுலர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாக இல்லை.
அதையும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம செகண்டரி ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு மேட்ச் அனலைசிஸ்க்கு போகலாம். ஸோ மேட்ச் அனலைசிஸில் நிறைய பேச வேண்டியது இருக்குது, அதையும் பேசலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறப்ப தான் அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு. செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ ஆயுஷ் பதோனி ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக் பண்ணிக்கலாம். ஸோ விக்கெட்ன்றது விழுந்துச்சு, அவர் பேட்டிங் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அடிப்பார். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ் அண்ட் ஏடன் மார்க்ரம் நிறைய ஸ்கோர் பண்ணிட்டாங்க, 60-50 அடிச்சாங்க. ஸோ இந்த கிரௌண்டில் சொல்கிற எம்ஐ விசஸ் எல்எஸ்ஜி மேட்சை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான். ஸோ அதில் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கு நிக்கோலஸ் புரான் அவுட் ஆனார். ஆயுஷ் பதோனி அண்ட் டேவிட் மில்லர் வந்து 30-27 அடிச்சாங்க. ஸோ ஆயுஷ் பதோனியை நீங்கள் ஸ்பீக் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணலாம். சாய் சுதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய் சுதர்சன் நான் கேப்டன் வைஸாக போட போனேன் எகெயின் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் ஆவரேஜ்ன்றது 56 ஆவரேஜ் வச்சிருக்காரு, செகண்ட் பேட்டிங்கில் 36 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஒரு 20 ரன் ஷார்ட்டேஜாக இருக்குது செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ 20 ரன் அதிகமாக அடிச்சிருக்காரு, ஆவரேஜ்ன்றது 20 ரன் அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ கேப்டன் வைஸாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்ல சைஸாக இருக்கும். சாய் கிஷோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ தான் விக்கெட் ஆவரேஜ் அதிகமாக வச்சிருக்காரு. 9 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ எவ்வளோ ஆவரேஜ்ன்றது இருக்குது. செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ 7 இன்னிங்ஸில் ஒரு 8 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப 7 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் இவரோட ஸ்டாட்ஸு. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு பேட்டிங் பவுலிங் பண்ணுறப்ப ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது. சிராஜுமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப மேட்ச் கூட இல்லை, கிட்டத்தட்ட 58 மேட்ச்சில் 57 விக்கெட் தான் எடுத்திருக்காரு செகண்ட் பவுல் பண்ணுறப்ப. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறப்ப 45 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 56 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. ஸோ இவரை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ அதிக விக்கெட்டுகள் சிராஜ் பிக் பண்ணுறாருன்றதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாய் கிஷோரும் அதே மாதிரி தான், இவர் 20 ரன் எக்ஸ்ட்ரா ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆயுஷ் பதோனிக்கு ரொம்ப ஒஸ்டான ஆவரேஜ்ன்றது இருக்குது சேசிங் பண்ணுறப்போ. ஸோ சேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 11 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ 30 ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு ஆயுஷ் பதோனி. அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாட்ஸ்ன்றது சூப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்டாட்ஸாக இருக்கும். ஸோ செகண்டரி ஸ்டாட்ஸ் தான், பட் இருந்தாலும் சூப்பராக ஒர்க் ஆகும். செகண்ட் பேட்டிங் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷீத் கானுக்கு ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறதோட செகண்ட் பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பவுலிங்லேயும் விக்கெட் எடுத்திருக்காரு, மேட்சோட எக்கச்சக்கமாக அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் கேப்டன் வைஸாக ட்ரை பண்ண போனீங்கன்னா செகண்ட் பவுலிங்கில் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 20 விக்கெட்ன்றது அதிகமாக வச்சிருக்காரு. ஒரு 40 மேட்ச்சில் 60 விக்கெட் அப்படி எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40 மேட்ச்சில் 50 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு 10 விக்கெட்ன்றது செகண்ட் பவுலிங்கில் அதிகமாக வச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. டேவிட் மில்லர் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப வெறும் 20 ஆவரேஜும் செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப 50 ஆவரேஜ்ன்றதும் வச்சிருக்காரு. ஸோ இன்னுமே அந்த ஸ்டாட்ஸ்ன்றது ஈக்குவல் ஆகிறதுக்கு ரொம்ப மேட்சஸ்ன்றது ஆகும். அப்படின்றப்ப நீங்கள் செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ டேவிட் மில்லரை நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டாட்ஸ் தான் இது. ஷாதுல் தாக்கூருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் பவுலிங்கில் தான் அதிக விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் அவ்வளோவா விக்கெட் பெருசாக ஆவரேஜ்ன்றது இல்லை, விக்கெட்டும் அவ்வளோவா அவருக்கு எடுக்க முடியல. பட் செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ விக்கெட் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த செகண்ட் ஸ்டாட்ஸுமே நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம், ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம மேட்ச் அனலைசிஸில் பார்த்துடலாம். ஏர்லியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியாக ஓப்பனிங் இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கும் ஓப்பனிங் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்விங் அண்ட் சீம் பவுலர்ஸ்க்கு விக்கெட் இருந்து விழுந்துட்டு இருக்கு. ஓப்பனிங் வரக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து டக் அவுட் யாராவது ஒருத்தர் டக் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி பவுலிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்குன்றது இல்லை. போன மேட்ச் எம்ஐ கூட விக்கெட் எடுத்திருக்காங்க. ரிக்கல்டனையும் வில் ஜாக்ஸையும் ஆகாஷ்தீப் அண்ட் ஷாதுல் தாக்கூர் விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸு. ஸோ போன மேட்ச் ஆர்ச்சர் வந்து சுப்மன் கில்லா பேட்டர்ஸ் இருந்தனால எடுத்துட்டாரு. பட் சாய் சுதர்சன் சூப்பராக ப்ளே பண்ணி கொண்டு போயிட்டார். இவங்க 3 பேர்த்தில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் அடிச்சிடுவாங்க கண்டிப்பாக. அப்படின்றப்ப இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் விக்கெட் விழுவதற்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஷாதுல் தாக்கூர் ஆகாஷ்தீப்பை கம்பேர் பண்ணுறப்ப சுப்மன் கில் சாய் சுதர்சன் கண்டிப்பாக அவங்கள ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய சான்ஸ் அதிகமாக இருக்குது, ஹிட் பண்ணக்கூடிய சான்ஸுமே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் ஓப்பனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் முகமது சிராஜ் அண்ட் அர்ஷத் கான் அவங்க வந்து இவங்க பவுலிங் கம்பேர் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஜிடி பவுலிங். ஏன்னா அர்ஷத் கான் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்ட 2 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி விக்கெட் எடுத்தார் பவர் பிளேலேயும். அதே மாதிரி செகண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கூட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து விக்கெட் எடுத்தார். அதுமாதிரி நடந்துச்சு. ஸோ விக்கெட் டேக்கிங் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க இருக்கக்கூடிய ஃபார்முக்கு மிச்சல் மார்ஸ் அண்ட் மார்க்ரம் 2 மேட்சுமே எம்ஐ கூடவும் சரி கேகேஆர் கூடவும் சரி அவுட்ன்றது ஆகலை ஓப்பனிங்கில். ஸோ கேகேஆரில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் அரோரா அதுக்கப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் எல்லாருமே பவுலிங்ன்றது போட்டாங்க. நல்ல பேட்டிங்ஸாகவே இருந்தாலும் இனிஷியலில் கொஞ்சம் ஸ்விங் அண்ட் சீம்ன்றது இருந்துச்சு. பட் விக்கெட் வந்து எடுக்க முடியல, அவங்க ஆடிட்டாங்க. அதே மாதிரி எம்ஐ மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க எல்எஸ்ஜி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து எடுக்க முடியல. மிடில் ஓவர்ஸில் தான் விக்கெட்ன்றது விழுந்துச்சு. ஹர்திக் பாண்டியா தான் நிறையா விக்கெட்ஸ்ன்றதை பிக் பண்ணார். ஸோ ஓப்பனிங்கில் இவர் 60 எம்ஐ கூட இதே கிரவுண்டில் 60 ரன்னும் 53 ரன்னும் மார்க்ரம் அடிச்சிட்டாங்க. அப்படின்றப்போ ஓப்பனிங்கில் விக்கெட் விழுவதற்கான சான்சஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். சேம் பிச்சில் ப்ளே பண்ணாங்கன்னா அப்படின்னா
இதே மாதிரி தான் போகும். இதுக்கான சான்ஸ் அதிகம், நான் சொல்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இல்லை பிச்சை மாற்றிட்டாங்க, எகைன் ஒரு ரெட் சாயில் பிச்சை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க, சீமர்ஸ்க்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா மேட்ச்ன்றது மாறலாம். பட் இதே பிச்சு நான் சொன்ன அந்த பிளாக் சாயில் பிச்சு போன எம்ஐ vs எல்எஸ்ஜி மேட்ச்சுக்கு யூஸ் பண்ண பிச்சை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் விக்கெட் விழுகிறதுக்கான சான்ஸ் ரெண்டு டீமுக்குமே கம்மி. ஏன்னா ரெண்டு ஓப்பனர்ஸுமே சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இதில் ட்ரிக்கி பவுலர் அதில் வந்து பார்த்துடலாம். ஸோ ரஷீத் கான் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். சாய் கிஷோர், ரஷீத் கான் ஸ்பின்னர்ஸுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே நல்ல டாப் நாச் ஃபார்மில் இருக்காங்க. அப்படின்றப்போ இவங்க ரெண்டு விக்கெட் எடுக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. பிரசித் கிருஷ்ணாவும் கொஞ்சம் ஒரு ட்ரிக்கி வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலரு. அப்படின்றப்போ பிரசித் கிருஷ்ணாவுக்கும் கொஞ்சம் ஒரு விக்கெட் 2 விக்கெட் டீசென்ட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. பட் மிடில் ஓவர்ஸில் இவங்க விக்கெட் எடுக்கிற சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஹிட்டர்ஸ்க்கு அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லை இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸ்க்கு தான் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ சுக்மன் கில், பட்லர், சாய் சுஷன் போன்ற பிளேயர்ஸ்க்கு நல்ல ரன் ஸ்கோரிங் போகிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. ருதர்ஃபோர்ட், டெவாட்டியா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஹிட்டிங் போன மேட்ச் எம்ஐ vs எல்எஸ்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவும் அதுக்கப்புறம் திலக் வர்மாலாம் ப்ளே பண்ண கொஞ்சம் நல்லா நமன் திர்ரு அதெல்லாம் வந்து நல்லா ப்ளே பண்ணாங்க. ஓப்பனிங்கை வந்து ரெண்டு பேருமே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து கொஞ்சம் ரன் பண்ணார். அப்புறம் திலக் வர்மா வெளியே அனுப்பிச்சாங்க. என்னென்னமோ நடந்துச்சு அந்த மேட்ச்சில், நிறையா ட்ராமாஸ் பார்த்தோம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயருக்கு வந்து நல்ல பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஃபேவரபுளாக இருக்கும். ஹிட்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ அதேமாதிரி நோட் பண்ணிக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரானு இந்த மேட்ச்சு டவுட்டு தான். மேபி ரீசன்ட் ஃபார்ம் செம்மையாக இருக்கனால எகெயின் ஹிட் பண்ணுவார் கண்டிப்பாக. அப்போது இவங்க கரெக்டாக போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க பவுலிங்மே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரஷீத் கானாக இருக்கட்டும், சாய் கிஷோர், முகமது சிராஜுமே நல்ல ஒரு பவுலிங் போட்டுருக்காரு, பிரசித் கிருஷ்ணா இருக்கார். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அகெயின் ஒரு 12th பிளேயர் வந்து எகெயின் வந்து அந்த குல்வித் கெசாரியான்ற ஒரு பிளேயர் லெஃப்ட் ஆர்ம் சீமரை கொண்டு வந்தாங்க அப்படின்னா பவுலிங்குமே குஜராத்துக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இல்லை வாஷிங்டன் சுந்தர் கூட எடுத்துகிட்டு வரலாம் பவுலிங்க்கு. என்ன பண்ணுறாங்கன்றத மேட்ச் டைம்லாம் பார்க்கலாம். ஸோ அப்படின்றப்ப நான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுறேன்னா ஹிட்டர்ஸ்க்கு கொஞ்சம் இந்த பிச்சை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹிட்டர்ஸ்க்கு கொஞ்சம் இந்த மேட்ச் பாயிண்ட்ஸ் வர்றது கம்மி தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமில் இருக்க ஓப்பனர்ஸை விக்கெட் எடுக்கிறதுக்கு ஃபுல் ப்ரிப்பேர்டாக வருவாங்க. சுக்மன் கில், சாய் சுஷன் இந்த பக்கம், அந்த பக்கம் மிச்சல் மார்ஷ், மார்க்ரம் ரெண்டு ஓப்பனர்ஸுமே ஒரு ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய ஓப்பனர்ஸு. ஸோ அவங்கள விக்கெட் எடுக்கல அப்படின்னா லாங் இன்னிங்ஸுக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்படின்றப்ப இந்த பிச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியராக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு விக்கெட் எடுத்து கொடுக்கல அவ்வளோவா. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் இருக்குது ரெண்டு டீம்லேயுமே. அப்படின்றப்போ நல்ல ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க, எப்படி விக்கெட் எடுக்கலாம், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கண்டிப்பாக உடச்சாங்கணும்னு சொல்லிட்டு. பட் இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் கண்டிப்பாக நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஹிட்டர்ஸ்க்கு கொஞ்சம் சான்ஸ்ன்றது கம்மியாக தான் கிடைக்கும். இவங்களே ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸுமே அதிகமாக இருக்குது. ஸோ இதே பிச்சில் ப்ளே பண்ணாங்கன்னா ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்ன்றதை பார்த்துக்கலாம் அந்த மேட்ச்சுக்கு. ஸோ அர்ஷத் கான் நல்லா விக்கெட் எடுக்கிற மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட்டு. ஸோ இவர் வேரியேஷன்ஸ் பண்ணி பவுலிங்ன்றது அப்பப்போ போடுறாரு. அப்படின்றப்போ இவர் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மேட்ச் ஒரு விக்கெட் எடுக்கிறப்போ இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட்டு எடுக்கலாம். விக்கெட்டுன்றதும் விழுகும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். அப்படின்றப்போ அர்ஷத் கான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். மற்ற எல்லாமே ஜிடியில் அதிக பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பாங்க. ஸோ ராகுல் டெவாட்டியா, ருதர்ஃபோர்ட் கம்மியாக இருப்பாங்க, லோ பர்சன்டேஜாக இருப்பாங்க. பட் அவங்க ஹிட்டர்ஸு. ஸோ பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள சொல்ல முடியாது, ஸ்டாட்ஸுமே இல்லை அவங்களுக்கு. ஸோ அப்படின்றப்போ எல்எஸ்ஜியில் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ ஆயுஷ் வர்தனையை கண்டிப்பாக மஸ்ட் பிக் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்கு. அதேமாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப டேவிட் மில்லரை பிக் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்கு. விக்வேஸ் ரவி எப்படினாலும் இந்த கிரவுண்டில் வந்து ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு. ஸோ இப்போ வந்து நியூ பாயிண்ட் சிஸ்டமில் பவுலர்ஸ்க்குமே பாயிண்ட்ஸ் இருந்து கொடுக்குறாங்க. இதுக்கு பழைய பாயிண்ட் சிஸ்டமே இருந்திருக்கலாம். இப்போ வந்து ரெண்டுமே ஒன்றாயிடுச்சு. ஏன்னா இப்போ பவுலிங்க்கும் ஃபேவராக கொண்டு வந்துட்டாங்கன்னா பேட்டிங் ஃபேவராக இருந்துச்சு. இப்போ நியூ பாயிண்ட் சிஸ்டம், இந்த நியூ பாயிண்ட் சிஸ்டம்லேயே பவுலிங்க்கும் ஃபேவராக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு பழைய பாயிண்ட் சிஸ்டமே இருந்திருக்கலாமே. ஏன் மாற்றிக்கிட்டே இருக்காங்க, பாயிண்ட் சிஸ்டத்தை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பேட்டர்ன்றாங்க, இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் எகெயின் பவுலிங் கொண்டு வராங்க. இதுக்கு பழைய பாயிண்ட் சிஸ்டமே இருந்திருக்கலாம். ஸோ ஏன் மாற்றிட்டே இருக்காங்கன்றது தெரியலை. பட் மாற்றிட்டாங்க. பவுலர்ஸ்க்குமே இப்போ ஃபேவரபுளாக இருக்கும். ஒரு விக்கெட்டுக்கு 30 பாயிண்ட்டு ப்ளஸ் எல்பி போல்ட்டுக்கெலாம் போனஸ்ன்றது கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி பழைய பாயிண்ட் சிஸ்டமில் இருந்துட்டு தான் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆவேஷ் கான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆவரேஜ்ன்றது இல்லை. ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆயுஷ் வர்தனி, டேவிட் மில்லரு, அதே மாதிரி விக்வேஸ் ரவி. ஸோ இதுதான் இவங்க தான் 3 பேர் தான் இந்த லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அந்த டீமில் அர்ஷத் கான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டாட்ஸ் அளவில் சொல்லலை, பட் இந்த பிச்சு ரிப்போர்ட்டை வச்சு சொல்லியிருக்கேன் அர்ஷத் கானுக்கு. பட் ஆயுஷ் வர்தனிக்கு நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். திக்வேஸ் ரவிக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. டேவிட் மில்லர் வந்து ஏதாச்சும் சொன்னேன் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டாட்ஸ் வச்சு சொன்னேன். ஏன்னா சேசிங்கில் நல்ல ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு, 50+ இருக்குது அவருக்கு ஆவரேஜ். ஸோ இதான் கைஸ் நம்மளோட மேட்ச் அனலைசிஸ். மேபி ஆகாஷ் தீபன், சாதுல் தாகூர் ஒரு விக்கெட்டுன்றது எடுக்கலாம்.
சுக்மன் கில் இல்லை எகெயின் ஃப்ளாப் ஆனால் ஒரு விக்கெட் அவங்க எடுக்கலாம். சாய் சுதர்ஷன் ஓப்பனிங் மோஸ்ட்லி இந்த மேட்ச்சில் ஃப்ளாப்பாக இருக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இதே பிச்சில் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா. ஸோ இதுதான் நம்மளோட மேட்ச் அனாலிசிஸ். இப்போ நம்ம ஜிஎல் டெமோ டீம்ன்றதை பார்த்துடலாம். எனக்குமே அந்த டவுட்ன்றது இருக்குது. மேட்ச் லாஸ்ட்டில் பிச்சை மாற்றிடுறதுனால நம்ம சொல்கிற பிச்சு ரிப்போர்ட் மாறிடுது. ஸோ ஏன்னா லாஸ்ட்டில் அவங்க போன மேட்ச் யூஸ் பண்ண பிச்சுன்றது கொடுக்கறது இல்லை. ஏன்னா வேறு பிச்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எகெயின் வேறு மேட்சஸ்க்கு வேறு பிச்சை ரெடி பண்ணி கிரவுண்ட் ஸ்டாப்ஸ் கொடுக்குறதுனால பிச் ரிப்போர்ட்ன்றது மாறிடுது. ஸோ லாஸ்ட்டில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டீம்ன்றது ஃபிட் பண்ணுறது நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ நிக்கோலஸ் பூரான் டீம்ன்றதை பார்த்துடலாம். ஜாஸ் பட்லர், சுக்மன் கில், சாய் சுதர்ஷன், மிச்சல் மார்ஷ், ஆயுஷ் பதோனி, மார்க்ரம், ரஷித் கான், சாய் கிஷோர், ஷாதுல் தாகூர், பிரசித் கிருஷ்ணா. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் மேட்ச் எம்ஐஎஸ் எல்ஜி மேட்சை கம்பேர் பண்ணிக்கும் அந்த பிச்சர் ரிப்போர்ட் வைஸும் இந்த டீம்ன்றதை எடுத்திருக்கேன். சாய் சுதர்ஷன் கேப்டன், வைஸ் கேப்டன் மார்க்ரம். ஸோ இந்த டீமை பார்த்தீங்கன்னா செகண்ட் டீம். ஸோ நிக்கோலஸ் பூரான், பட்லர், சுக்மன் கில், சாய் சுதர்ஷன், மிச்சல் மார்ஷ், ஆயுஷ் பதோனி, மார்க்ரம், அர்ஷத் கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், ரஷித் கான், ஷாதுல் தாகூர் எடுத்திருக்கேன். ஸோ கேப்டன் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ், வைஸ் கேப்டன் சுக்மன் கில். இதுதான் நம்மளோட 2 டெமோ டீம்ஸு. ஸோ வீடியோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டீம்ன்றதை பிக் பண்ணுங்கள். இன்கேஸ் பிச்சு மாற்றிட்டாங்க அப்படின்னா டெலிகிராமில் அப்லோட் பண்ணிடுவோம். இல்லை நீங்களுமே நீங்கள் டிவிலையோ இல்லை எதுவும் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு டக்குன்னு அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி டீம்ஸ்ன்றதை போட்டு வச்சுக்க டீம்ஸ்ன்றதை மாற்றிடுங்க. ஸோ அது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ்னால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் கரெக்டான டெலிகிராம் சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நேமை இந்த ஐபிஎல் டைமில் நம்ம நேமை வச்சு அதே லோகோ அதே நேமை வச்சு மடக்கன்ஸ் நிறையா ஸ்கேம் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பே டீம்ஸ் தரோம் காசு கொடுங்கலாம் கேட்பாங்க நம்ம நேமை வச்சு. ஸோ தயவு செஞ்சு கொடுக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டீம்ஸும் யூடியூப்பில் ஸ்டாட்ஸும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் 1க்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கரெக்டான சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் இது அட்ரஸை போட்டிங்க டெலிகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா கரெக்டான சேனல் வந்துடும். @2K Fantasy அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளோட சேனல்ன்றது கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் லைனப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டுயோ பிக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் 11க்கான ஒரு ஒப்பீனியன் எஸ்ஆர் நோவாக இருக்கட்டும் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ டீம்ஸாக இருக்கட்டும், கிராண்ட் லீக் டீம்ஸாக இருக்கட்டும், ஸ்மால் லீக் டீம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியல் 11 பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ ரியல் 11 யூஸ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஆப்பு. ட்ரேடிங்க்கு இருக்கிறதுலே ட்ரேடிங்கில் அந்த ஆப்பில் தான் கமிஷன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்க. அது போக ஒரு சேஃபான பெஸ்ட்டான ஆப்பு. ஸோ ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸும் கிடையாது. ஸோ ஒரு சூப்பரான ஆப்பாக இருக்கும் ட்ரேடிங்க்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 2K Techன்ற ரெஃபர் கோட் போட்டாலும் உங்களுக்கு போனஸ்ன்றது தருவாங்க. ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க.